ஒரு படத்தோட சீன் வந்து சூப்பராக பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு ஷார்ட் பிரிக்கிறப்ப தான் நிறைய கொல்லற்படி பண்ணிடுவாங்க. நிறைய நான் டிஸ்கஷனில் பார்த்துருக்கேன். அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உட்காந்து இதுக்கு க்ளோஸ் ஷாட் வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு மிட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டப்புன்னு முடிச்சு ஷூட் போயிடுவாங்க. அதால் என்ன ஆகும்னா அந்த ஃபீலே நிறைய கட் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஷார்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஷாட்டுமே ஒவ்வொரு மீனிங்காக இருக்கணும். அஸ் அ டேரக்டர்கிட்ட வந்து இந்த ஷாட்டை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் கரெக்டான அதுக்கு ஒரு மீனிங் சொல்லணும். அது சொல்லாத பட்சத்தில் அந்த ஷாட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆகுனா, நான் ரொம்ப பழைய படத்துக்கு போல் ரீசெண்டாக அந்த படம் சொல்கிறேன். அந்த படம் பேர் ஜவான். இந்தியில் ஷாருக்கான் சார் நடிச்சிருப்பார்ல அந்த படம், அட்லி எடுத்த படம். அதில் பார்த்திங்கன்னா அந்த கல்கியோட ஸ்டோரி வரும். ஷாருக்கான் சொல்லுவார், அதுனா கல்கி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். ஒரு 40,000 ரூபாய்க்காக அப்படின்ட்டு அந்த டிராக்டருக்காக சாவாரில் அந்த சீன் ஓப்பன் பண்ணுவார். நார்மலாக ஒரு வில்லேஜ் ஓப்பன் பண்ணால என்ன பண்ணுவோம், நம்ம வில்லேஜோட எக்ஸ்டீரியர் ஷாட் காட்டுவோம், இல்லைனா அவங்களோட வீட்டோட எக்ஸ்டீரியர் ஷாட் காட்டுவோம். பட் அப்படி பண்ணாலே என்னென்னா நார்மலாக அதுதான் பண்ணணும். என்னென்னா நீங்கள் ஒரு சீன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த சீனோட கண்டென்ட் என்னங்கிறது ஃபஸ்ட் ஷாட்டில் காட்டணும். அது எந்த மாதிரி சீனாக இருந்தாலும் சரி. அதுதான் இங்கே பண்ணியிருப்பார். பெரிய எக்ஸாம்பிள் அதுதான். ஏன்னா அந்த டிராக்டரால் தான் அவர் சாக போகிறாரு அப்படிங்கிறதால அந்த ஃபஸ்ட் ஷாட்டே பார்த்திங்கன்னா டிராக்டர் க்ளோஸ் ஷாட் வச்சுருப்பார். உழுதுட்டுருக்கிற மாதிரி க்ளோஸ் ஷாட் இருக்கும். கட் பண்ணக்கப்புறம் தான் அந்த சீனில் அந்த சீனை பற்றி என்னை வந்து ஒரு 1 hour பேச சொன்னால் கூட நான் பேசுவேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அவ்வளோ ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு ஷாட்டில் நிறைய மீனிங் இருக்கும். அது நான் அப்படியே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல கோட் பண்ணி சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் ஷாட்டே வந்து அந்த டிராக்டர் க்ளோஸ் வச்சுருப்பார். இன்னொன்று எப்பப்பெல்லாம் அவங்க அப்பாவை காட்டுறமோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் இருக்கும். வந்து அடித்து கீழே தள்ளுவாங்க. தள்ளுறப்ப என்ன ஆகுனா அவர் கையில் வந்து அந்த பேப்பர் வந்து விடவே மாட்டார். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸை கழட்டிட்டோன்னா கை ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் வேறு துணி எடுத்து மாட்டிக்குவோம். பட் அவர் என்னென்னா அப்போது தன் பொண்ணு கொடுத்த அந்த பேப்பர் வந்து கையிலே வச்சுருப்பார். ஒரு பாப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சுருப்பார். என்னென்னா ஒரு குட்டி பாப்பா வந்து தொட்டில் ஆட்டிகிட்ருக்கும். அதில் வந்து அவ்வளோ பெரிய மீனிங் இருக்குது. அதை தாண்டி உங்கள் ஒய்ஃப் என்ன வந்து போடுவாங்கன்னா ஒரு வேஸ்ட்டு அந்த டைம் ஒரு வேஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்ருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அட்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சாரீ எடுத்துகிட்டு காஞ்சிட்டு இருக்கிற சாரீ எடுத்துகிட்டு வந்து கட்டி விடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் பஸ் ஸ்டாண்டில் போய் ஏற்றி விடுவார். ஏற்றி விட்டது வந்து அவர் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு மரத்தில் தொங்குவார். அந்த தொங்குற மரம் கூட பாருங்கள், சுற்றி எல்லா மரமும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அவர் தொங்குற மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்கும், ஒரு இலை கூட இருக்காது. நான் அது அவ்வளோ பெரிய மீனிங். ஒரு காஞ்ச இலை, ஒரு இலை கூட இல்லாத மரத்தில் அவர் தூக்கு போட்டு தொங்குவார். இன்டேரக்டாக நிறைய மீனிங் அந்த சீனுக்குள்ளே நிறையா இருக்கும். இன்னொன்று அந்த ஆல் டிக்கெட் கீழே உளுர்ந்ததுமே கட் பண்ணால் அந்த வண்டி வந்து நிற்கும். எதுவுமே அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஆல் டிக்கெட் விட்டுட்டு போயிட்டா திரும்பி வந்தாங்கிறது எதுவுமே சொல்ல மாட்டார். பட் இந்த அதான் சொல்லுவாங்க, ஒரு நீங்கள் ஷார்ட்டு பிரிக்கிறீங்கன்னா அந்த சீனை வந்து டைலாக்கே இல்லாமல் பார்க்குறப்ப புரியணும். அதுதான் ஷார்ட் பிரிக்கிறதுக்கான மீனிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சீனை வந்து ஒரு டைலாக் இல்லாமல் மியூட்டில் போட்டுட்டு அந்த சீனை பாருங்கள், அவ்வளோ பெரிய சீனோட கண்டென்ட் வந்து ஈஸியாக வெளியில் தெரியும்.